VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய கவனத்தில் வைக்க வேண்டிய செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. தமிழகத்தில் தினமும் சராசரி 15 பேருக்கு கரோனா தொற்று. பொது சுகாதாரத்துறை தமிழகத்தில் நாள்தோறும் சராசரியாக 15 பேருக்கு கரோனா தொற்று உறுதி செய்யப்படுவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது பரவி வருவது வீரியம் குறைந்த கரோனா பாதிப்பு என்றாலும் திடீரென அதன் தாக்கம் உயர்ந்திருப்பது மக்களிடையே சிறு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்பு அரசு சார்பில் பரவலாக மேற்கொள்ளப்பட்ட கரோனா பரிசோதனைகள் தற்போது நிறுத்தப்பட்டன. தனியார் மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் எடுக்கப்படும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான பரிசோதனைகளிலேயே பாதிப்புகள் ஆங்காங்கே பதிவாவது உறுதி செய்யப்படுகிறது. இதையடுத்து மருத்துவ பரிசோதனை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அதற்கான அவசியம் தற்போது இல்லை என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாது நோய் தடுப்புக்கான தீவிர கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய நிர்பந்தமும் எழவில்லை என கூறியுள்ளது. அச்சம் தேவையில்லை. இதனிடையே தமிழகம் உள்பட பல மாநிலங்களில் கடந்த சில நாட்களில் மட்டும் கரோனா தொற்றுக்குள்ளான 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து கரோனா மரபணு பகுப்பாய்வு சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் கூறியதாவது: தமிழகத்தில் தினமும் 10 முதல் 15 பேருக்கு கரோனா தொற்று உறுதி செய்யப்படுகிறது. அவர்கள் அனைவருமே வீரியம் குறைந்த வகையிலேயே பாதிப்பு உள்ளது. அதனால் எவருக்கும் மருத்துவமனையில் அனுமதியாகி சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்படவில்லை. தமிழகத்தில் 19 மாதிரிகள் மரபணு பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் ஓமைக்ரான் மற்றும் அதன் உட்பிரிவுகள் தான் கண்டறியப்பட்டுள்ளன. எனவே அது தொடர்பாக அச்சம் தேவையில்லை. இணை நோயாளிகள், முதியவர்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் மருத்துவமனையை அணுவி சிகிச்சை பெறுவது அவசியம் என்றார் அவர்.